தைப்பூசத்தை முன்னிட்டு சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருநங்கையை கன்னத்தில் அறைந்த காவல் அதிகாரியால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். அங்கு உள்ள கள நிலவரம் தொடர்பான முழு விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற இந்த பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலில் அமைந்துள்ளது. இந்த தொடர்ச்சியாக இங்க 6 வாரங்கள் இங்க நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக உள்ளது வருகிறது. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி முருகன் பக்தர்கள் அதிகாலைகளில் செல்வது வழக்கம். தைப்பூச தினமான இன்று சிறுவாபுரி முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் சாமி தரிசனம் முடித்து வெளியே வரும் பக்தர்களிடம் திருநங்கைகள் யாசகம் பெற்று வருகின்றனர். பக்தருக்கு இடையூறு ஏற்படுவதாக வகையில் திருநங்கைகளை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்ற போது இரு தரப்பினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் டிஎஸ்பி சாந்தி திருநங்கை ஒருவரை கன்னத்தில் அறைந்த நிலையில் மற்ற திருநங்கைகள் அனைவரும் பெண் டிஎஸ்பி உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் திருநங்கைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.